அண்ணா என்னண்ணா ஆச்சு? என்னாச்சுன்னு தெரியலடா, திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு வேற டைம் ஆகுதுண்ணா. அண்ணன் எப்படியாவது கூட்டு போறேன்டா. பைக் இருக்கா? பைக் இருக்குடா. அப்ப என் ஃப்ரெண்டு வீட்டில் தான்டா இருப்பான். ஹலோ. சொல்றா. டே, பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுடா. தம்பி வேற ஸ்கூல்ல கூட்டு போய் விடணும். உன் பைக் தெரியாடா, கொண்டு போய் விட்டு வந்து தந்துடுறேன். டேய், இப்போதான்டா வண்டி எடுத்துட்டு வெளியே வந்தேன். திரும்ப வர எப்படியும் ஒரு 1 hour ஆகும்டா. ஓ அப்படியா? சரி, ஓகேடா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு வேற வேலை இல்லை. அண்ணா என்ன ஆச்சுண்ணா? அவன் வண்டியே ரிப்பேர் ஆண்டா. எனக்கு கிடைச்சுண்ணா அவர் சொன்னது. காசி, சொல்றா. அர்ஜென்ட்டாக வெளியே போகணும். என் வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. உன் வண்டி தெரியாடா, வெளியே போயிட்டு வந்து தரேன். ஓ சரிடா, இந்தாடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. பார்த்து போயிட்டு வாடா. சரிடா. அண்ணா அவன்கிட்ட எதுனா வண்டி சாவி கொடுத்த? ஏன்டா? அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு அவசரம்னு வண்டி கேட்டா வச்சுக்கினே இல்லைன்னு சொன்னான்ல. இப்போ நீ மட்டும் ஏன்னா அவனுக்கு வண்டி கொடுக்குற? அவன் தப்பு பண்ணான்னு அந்த தப்பை நம்மளும் திரும்ப பண்ணா அவனுக்கும் நமக்கு என்னடா வித்தியாசம்? சொல்றா. சரிடா, நான் வீட்டில் இருந்துட்டே தான் இல்லைன்னு போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிரு. ஏன்னா மன்னிப்பு கேட்கறாரு? அவன் சொன்ன மாதிரி நானும் இப்போ பைக்கு தராம ஒரு காரணம் சொல்லியிருந்தேன்னா இப்போ 2 பேருக்குள்ளேயும் ஒரு பகை உண்டாயிருக்கும். ஒருத்தர் நம்மளுக்கு பண்ண தப்ப நம்மளும் அவங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லடா. அதை மன்னிச்சாலே போதும், பண்ண தப்ப அவங்களே புரிஞ்சுப்பாங்க.